தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசியானந்த் கைது தொடர்பாக கட்சியினர் போராட்டம் நடத்தி அங்கு தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தாய்மானவன் இணைப்பில் இருக்கிறார். தாய்மானன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று காலை ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அந்த கடிதத்துல குறிப்பாக தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுடன் இருப்பதாகவும், பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாகவும், பெண்களுக்கான பாதுகாப்பின்மை என்பது இருப்பதாகவும் குறிப்பிட்டு கடிதத்தை எழுதியிருந்தார். இந்த கடிதத்தினுடைய நகலை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பொது இடங்கள்ல பெண்களுக்கு இந்த நகலை வழங்க வேண்டும் என தாவேக தலைமை உத்தரவிட்டிருந்த அடிப்படையில தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் நிர்வாகிகள் இதற்கான முன்னெடுப்பை எடுத்து மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பா தலைநகர் சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் வில்லிவாக்கம், தியாகராய நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாவேகாவினர் இந்த விஜய் அவர்களுடைய கடிதத்துடைய நகலை பொது இடங்கள்ல மக்களுக்கு, பெண்களுக்கு வழங்கிய வண்ணம் இருந்து வந்தனர். இந்த நிலையில தான் எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி கூட்டத்தை கூட்டியதாக கூறி ஆங்காங்கே தாவேகா தொண்டர்கள் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்ட வண்ணம் இருந்த ஒரு சூழல்ல தியாகராய நகர் பகுதியில மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அந்த பணிகளை பார்வையிடுவதற்காக வருகை தந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் காவல்துறையின் தரப்புல. தியாகராய நகர் பகுதியில கைது செய்யப்பட்ட அவர் தியாகராய நகர் தனியார் மண்டபத்துல அடைக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்துடைய கைதின் தகவலை கேட்டறிந்த மற்ற தொண்டர்கள் சென்னையின் பிற பகுதிகளில் இருந்து ஒவ்வொருவராக வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். குழுக்களாக 50 முதல் 100 பேர் வரைக்கும் ஒவ்வொரு தரப்பிலும் இந்த பகுதிக்கு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மண்டபம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல காவல்துறையினருக்கும் வரக்கூடிய அந்த போராட்டக்காரர்களுக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த தள்ளுமுள்ளுக்கு இடையேதான் அந்த போராட்டக்காரர்கள் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதுவரையும் 500க்கும் மேற்பட்ட தாவேகாவினர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.